கலைமகள் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி. தமிழில் நீங்கள் முதல்ல 100 மார்க் எனக்கு ஓகே, நான் வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக தமிழ் படிக்கணும்னு ஆசைப்பட்றேன், எனக்கு தமிழில் 100க்கு 100 வரணும், நான் எதையுமே மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, மெஜாரிட்டி ஆஃப் த கொஸ்டினை வந்து புக்கிலேருந்து கேட்டுட்டு மிச்சத்தை என்ன பண்ணுவாங்க, ஆவரேஜாக ஒரு ஆத்தர் புக்கில் இருந்தோ அல்லது வெளியில் ஒரு காலேஜ் ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய ஒரு புக்கிலேருந்தே பண்ணுவாங்க. நம்ம அதுக்காக போய்ட்டு முழு புக்கையும் படிக்குமானா கிடையாது. நம்ம அதில் வந்து எப்படி நம்ம ஸ்மார்ட் ஒர்க் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஸ்கூல் புக் எடுத்துட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் புக்கில் தமிழில் வந்து இதை ஸ்கிப் பண்ணுவோன்ற ஆப்ஷனே கிடையாது. நம்ம ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செய்யுளில் வந்து நீங்கள் வந்து எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணுமானா 100% கிடையாது. இதில் வந்து ஒரு 50% மனப்பாடம் பண்ணணும், 50% புரிஞ்சுக்கணும். 50% மனப்பாடங்கிறது அதாவது கான்செப்டில் வராத சில ஃபேக்டை நம்ம மனப்பாடம் பண்ணணும். மிச்சம் உள்ள 50% நம்ம புரிஞ்சுக்கணும். இது இந்த நூல் இதை தான்ப்பா சொல்ல வருது, இந்த ஆசிரியர் ஏன் இந்த நூலை எழுதுறாரு, அவருடைய கருத்துக்கள் ஏன் இப்போ பௌத்தத்தை சார்ந்து இருக்குது, அப்போ அவருக்கும் பௌத்தத்துக்கு என்ன காரணம், அந்த மாதிரியான புரிதல் மூலமாக நம்ம வந்து என்ன பண்ணலாம், இவர் நூலை எழுதலாம். இப்போ ஒரு சில ஆத்தர்லாம் சொல்லலாம் இவர் தமிழில் செய்யவே கூடாது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, கலைமகள் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி, காட்டுமன்னார் கோயில். இனிய வணக்கம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ. யூத் பேப்பர் நேரானவர்களுக்கும் என் வணக்கம். என் பெயர் சி பாலமுருகன். நான் கடந்த 2022 குரூப் 4ல் ஸ்டேட் ஃபஸ்ட் எடுத்திருக்கேன். தமிழை பொறுத்த வரைக்கும் வந்து அந்த 100 மார்க்கில் ஆவரேஜாக எல்லாருமே ஒரு 85 to 90ங்கிறது அது ஒரு காமனான மார்க் மாதிரி வந்துடும். எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா, நான் அதாவது ரொம்ப டெப்த்தாக படித்தவங்க, நார்மலாக படித்தவங்க எல்லாருமே வந்து அந்த 90 மார்க் எடுத்துருவாங்க. அந்த 90க்கு மேலே அந்த ஒரு 100 தூய் பண்ணுறாங்க இல்லையா, அந்த ஒரு 10 மார்க்குக்கான அதுதான் ஒரு பெரிய ஸ்ட்ரகிள். இந்த 90 மார்க் எடுக்கிறது நீங்கள் நம்ம எந்தளவுக்கு படித்து எந்தளவுக்கு கான்செப்ட் ஞாபகம் வச்சுருக்கோமோ அதே அளவுக்கு அந்த 10 மார்க் நம்ம எக்ஸ்ட்ராவாக செலவு பண்ணணும். ஏன்னா எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த 90 மார்க்குங்கிறப்போ ஸ்கூல் புக் ஓரியன்டாக வந்துடும். அதில் ஸ்கூல் புக்கில் கவர் ஆகாத சிலபஸில் இருக்கக்கூடிய நிறைய வார்த்தைகள் இருக்கும். அப்போ அதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ராவாக நம்ம கோத்ரூ பண்ணணும். அதுக்கு தேவிரா புக்காக இருக்கலாம், இல்லை கணியனோட பொதுத்தமிழ் புக்காக இருக்கலாம், அந்த மாதிரியான புத்தகங்களை வாங்கி பண்ணணும். நிறைய டெஸ்ட் இதுலேயுமே அதே தான், நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை ப்ராக்டிஸ் பண்ணணும். புக்கில் இல்லாமல் எந்த மாதிரியான கேள்வி வந்திருக்கு, எப்படி இருந்தாலும் ஒரு 2லேருந்து 3 கேள்வி அந்த மாதிரி உள்ளது வெளிலேருந்து வரலாம். அப்போ அந்த மாதிரி கேள்விக்கு எங்கேருந்து இது வரைக்கும் கேட்டிருக்காங்க, எது ரிலேட்டடாக கேள்வி வந்திருக்கு, அப்போ நம்ம அதுக்கு நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும். தமிழை பொறுத்த வரைக்கும் வந்து அந்த இலக்கியம், இலக்கணம், அப்புறம் அந்த தமிழ் அறிஞர்கள் இருக்காங்க இல்லையா, அதை ஸ்ப்ளிட் பண்ணி மார்க் பண்ணுவாங்க. அப்போ நம்ம அந்த இலக்கணம்ன்றது நார்மலாக புக்ஸில் உள்ள ஏரியாவிலேருந்து வந்துடும். இலக்கியத்துலேயும் தமிழ் அறிஞர்கள்லையும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மெஜாரிட்டி ஆஃப் த கொஸ்டினை வந்து புக்கிலேருந்து கேட்டுட்டு மிச்சத்தை என்ன பண்ணுவாங்க, ஆவரேஜாக ஒரு ஆத்தர் புக்கில் இருந்தோ அல்லது வெளியில் ஒரு காலேஜ் ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய ஒரு புக்கிலேருந்தே பண்ணுவாங்க. நம்ம அதுக்காக போய்ட்டு முழு புக்கையும் படிக்குமானா கிடையாது. நம்ம அதில் வந்து எப்படி நம்ம ஸ்மார்ட் ஒர்க் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஏரியாவிலேருந்து வருது. இப்போ ஒரு சங்க இலக்கியம் இருக்குன்னா, சங்க இலக்கியத்தில் புறநானூறு, குறுந்தொகை இந்த மாதிரி உள்ளதில் எக்ஸ்ட்ரா பாடல் என்ன வரலாம், மேபி அது வந்து கரண்ட் அஃபேர்ஸ் ரீதியாக கூட வரலாம். இப்போ வந்து ஒரு அமைச்சர் வந்து என்ன பண்ணுறாங்க, இல்லை ஒரு அமைச்சர் வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு பழங்கால ஒரு சங்ககால பாட்டை வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு பண்ணி சொல்கிறாங்க, அவங்களுடைய உரையில் முன் வச்சு பேசுகிறாங்க அப்படின்னா, அப்போ அந்த மாதிரியான இலக்கியங்களாக இருக்கலாம். அல்லது இப்போ ஒரு அறிஞர் வந்து என்ன பண்ணிருப்பார், புதுசாக ஒரு புக்கு பண்ணிருப்பாங்க, அது வந்து ஒரு சங்க இலக்கியத்தினுடைய இதுவாக இருக்கலாம். அதை தழுவி ஒரு நூல் வந்து எழுதி வெளியிட்டிருப்பார். அப்போ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது இல்லையா, இதெல்லாமே வந்து அதான் இப்போ இருக்கக்கூடிய ஒரு இன்சிடென்ட், அதுக்கு அதனுடைய பின்னணி வரலாற்றில் முன்னாடி இருந்திருக்கலாம். அப்போ அந்த மாதிரியான இலக்கியங்கள் வந்து புக்கில் இருந்திருக்காது. நம்ம அந்த மாதிரியான விஷயத்தை எக்ஸ்ட்ராவாக தெரிஞ்சுக்கணும். அதாவது எக்ஸ்ட்ராவாக நம்ம எல்லாத்தையும் தெரிஞ்சிக்கலனாலும் நமக்கு தேவையானது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதெல்லாம் வரலாம் அப்படின்ற மாதிரியாச்சும் தெரிஞ்சுக்கணும். அந்த 90லேருந்து 100 இருக்குது இல்லைங்களா, அந்த மார்க் வந்து ரொம்பவுமே அது வந்து ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். எல்லாருமே வந்து ஒரு மலையில் உச்சி ஒரு இருக்குன்னா அதில் வந்து முக்கால்வாசியே எல்லோரும் ஏறிடுவாங்க. அதுக்கு மேலே நம்ம ஏறுறதுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணி பண்ணுறோம் இல்லைங்களா, அதே கணக்கு தான் இங்கேயும். இங்கே வந்து அதுக்கேற்ற மாதிரி தேவிரா புக்காக இருக்கலாம், தேவிரா புக்கு, அது இல்லைனா கணியன் புக். இப்போ உள்ள கணியன் புக் வந்து பொது தமிழ் ஒரு புக்கு பண்ணுறாங்க. அவங்க அந்த பழைய புக் புது புக் ரெண்டுத்தையும் மெர்ஜ் பண்ணி வந்து பண்ணிருக்காங்க. இதெல்லாமே வந்து எக்ஸ்ட்ராவாக சொல்கிறது. இதெல்லாம் வந்து எடுத்தவொடனே இதை தான் படிக்கணுமானா கிடையாது. ஏன்னா அதெல்லாம் வந்து நமக்கானது கிடையாது. நம்ம ஸ்கூல் புக்ஸை முதல்ல முடிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு எக்ஸ்ட்ராவாக நமக்கு டைம் இருக்கும்போது அதுவும் எப்படி பண்ணணும்னா, எல்லாத்தையும் படிக்கக்கூடாது. கொஸ்டின் பேப்பரை அனலைஸ் பண்ணி எதுலேருந்து எக்ஸ்ட்ரா கொஸ்டின் வருது, பக்தி இலக்கியங்கள்லேருந்து வருதா, சங்க இலக்கியத்துலேருந்து வருதா, தமிழ் அறிஞர்கள்னால் யார், பாரதியார் பாரதிதாசனை பற்றி உள்ளே கேட்குறாங்களா, இல்லை முடியரசனை பற்றி கேட்குறாங்களா, அப்போ அந்த மாதிரி யாரை பற்றின கேள்விகள் அதிகம் வருது, அதில் எந்த கேள்விகள் வந்து புக்கை தாண்டி வெளியே போகுதுங்கிறத அனலைஸ் பண்ணி அதை மட்டும் நம்ம என்ன பண்ணலாம், இந்த மாதிரியான ரெஃபரன்ஸ் புக்கை வச்சு பண்ணலாம். இப்போ வந்து ஒரு 20 எக்ஸாம் நடந்திருக்கும். அந்த 20 எக்ஸாமில் ஒரு 15 டாபிக் இந்த மாதிரி வெளியே போய் கேட்டிருப்பாங்க. அப்போ அந்த 15 டாபிக் நம்ம வந்து என்ன பண்ணலாம், நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்து வரது மாதிரி ஒரு 2 டாபிக் தெரியுதா, ஓகே, அப்போ அதோட சேர்த்து ஒரு 17 டாபிக் என்ன பண்ணணும், அந்த ரெஃபரன்ஸ் புக்கில் போய் படிக்கணும். அந்த முழு ரெஃபரன்ஸ் புக்கையும் படிக்கணும்னா நமக்கு அதுக்கேற்ற டைம் நமக்கு கிடைக்காது இல்லையா. நம்ம ஃபுல் டைம் இப்போ வந்து நமக்கு நிறைய டைம் இருக்குன்னா அந்த மாதிரி நம்ம பண்ணலாம், அந்த புக்கையும் சேர்த்து படிக்கலாம். ஆனால் இப்போ அப்படி கிடையாது. இப்போ கடைசி 120 நாளுங்கிறப்ப நம்ம என்ன பண்ணணும், ஸ்கூல் புக்ஸை முடிச்சுட்டு அடுத்து பார்க்குறது எல்லாமே வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் நம்ம பார்க்கணும். இதில் கேள்வி வரும்
பண்ணணும் அப்படின்ற ஒரு இது இருக்குது. இல்லை ஏற்கனவே இதை கேட்டிருக்காங்கன்னா தான் நம்ம என்ன பண்ணணும், அந்த இதை பண்ணணும். இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி ஸ்கூல் புக்ஸு, அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், அதுக்கப்புறம் இந்த மாதிரி ரெஃபரன்ஸ் புக்கில் என்ன வரும்னு நம்ம நினைக்கிறோமோ அல்லது ஏற்கனவே வந்த டாபிக் என்னது கவர் பண்ணணும். இப்படிலாம் கவர் பண்ணணும்னா மினிமம் என்ன பண்ணலாம், 98 to 100 வந்து இது பண்ணலாம். இப்போ ஸ்கூல் புக் தான் எடுத்துட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் புக்கில் தமிழில் வந்து இதை ஸ்கிப் பண்ணுவோன்ற ஆப்ஷனே கிடையாது. நம்ம ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட்டை எல்லாத்தையும் ரீட் பண்ணிடணும். ஏன்னா நம்ம படிக்காமல் எதையுமே ஒதுக்கிடவே கூடாது. இதில் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம ஒதுக்கவே கூடாது. ஒரு தடவை படிச்சுட்டு அதில் நம்ம கொஷின்ஸ் எதுவும் வரலையா, அதுக்கு தான் நான் டெஸ்ட்டு சொல்கிறது. நிறைய யூடியூப் சேனல்ஸாக இருக்கலாம், இல்லை வேறு டெஸ்ட்டு நீங்கள் போட்டு போகும்போது என்னென்னா, நம்ம ஒரு லெசனை படித்த ஒரு உரைநடையோ அல்லது ஒரு துணைப்படமோ நம்ம படிச்சிருப்போம். அதை படிச்சுட்டு நம்ம அதில் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி விட்டுருப்போம். ஆனால் அவங்க ஒரு டெஸ்ட்டு ஒரு கொஷின் போட்டு பார்க்கும்போது அவங்க அந்த நம்ம ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி விட்டதுலேருந்து ஒரு கேள்வி வந்திருக்கும். அப்போ தான் தெரியும், ஓகே இந்த மாதிரி ஒரு கேள்வி வரலாம்ல அப்படின்ற எண்ணம் நமக்கு அப்போ தான் ஸ்ட்ரைக் ஆகும். அதுக்கு தான் நம்ம வந்து இந்த டெஸ்ட்டை பண்ணுறது. அதே போல் தமிழை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் டைம் நம்ம நல்லா ரீட் பண்ணிடணுங்க. ரீட் பண்ணிவிட்டு நம்ம வந்து செகண்ட் டைம் பண்ணும்போது ஹைலைட் பண்ணிடணும், அல்லது நோட்ஸோ அந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டு இது கேள்வி அப்படின்றத நம்ம நல்லா ஹைலைட் பண்ணி பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த டைம் நமக்கு அதை பண்ணும்போது நம்ம 3ஆவது டைம் படிக்கும்போது அந்த புக்ஸில் நமக்கு படிக்கக்கூடிய கண்டென்ட்டை நம்ம குறைச்சி வச்சுருப்போம். அப்படி தான் பண்ணணும். நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எடுக்கும் போதே என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மனநிலை துணைப்பாடமாக கிடையாது, உரைநடையா இது இதில் இல்லை, ஓகே செய்யுள் மட்டும் படிப்போம், செய்யுள் என்ன சங்க இலக்கியம் வந்திருக்கா நல்லா படிப்பாங்க, மற்ற பாட்டுனா இது பண்ண மாட்டாங்க. ஆனால் அந்த மற்ற பாட்டு யாராக இருப்பாங்க, அறிஞர்கள் இருக்கக்கூடிய பாரதியார், பாரதிதாசன் அல்லது கவிமணி இவங்களோட பாடலாம் இருந்திருக்கும். அப்போ போய் நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணி அப்படின்னா அதில் நிறைய பிரச்சனை வரும். அப்போ அதாவது அந்த கொஸ்டின் வந்திருக்கும், ஆனால் நம்ம என்ன பண்ணிருப்போம், அது சரியாக படிச்சிருக்க மாட்டோம். அப்போ அந்த மாதிரியான மிஸ்டேக்லாம் அவாய்ட் பண்ணணும்னா முதல்ல எல்லாத்தையும் நல்லா கோ த்ரூ பண்ணிவிட்டு அந்த சிலபஸை நம்ம வந்து என்ன பண்ணணும், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினோட மெர்ஜ் பண்ணி வச்சு படித்தோம்னா நமக்கான நாலேஜ் கிடைக்கும். ஓகே இதை படிக்கலாம், இதை படிக்க வேணாம் அப்படின்றத பற்றி நமக்கு தெரிய வரும். தமிழில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிளானதாக இருக்கும். ஒரு சில இப்போ இந்த நம்ம வந்து ரொம்ப ஈஸியாக நினச்சிக்கிட்டு இருப்போம். நம்மளுடைய பேச்சில் இருக்கக்கூடியதாக இருக்கலாம், அது பேச்சு மொழி, அதாவது இதுவே இருக்குது, வழக்கு மொழின்னு சொல்லி ஒன்று இது பண்ணிருப்பாங்க. நம்ம மாட்டு என்ன பண்ணுவோம், ஆந்த கத்துது அப்படின்னு சொல்லுவோம், அல்லது ஆடை வந்து என்ன ஆட்டோட குட்டி என்ன அப்படின்னு சொல்லி பண்ணுவோம். அப்போ அந்த மாதிரியான வினை மரபு, வழு மரபு, வினை வழு அது மாதிரி சொல்லுவாங்க. அப்போது இதெல்லாம் என்ன எப்படி பண்ணால் ரொம்ப ஒரு பேச்சு வழக்கில் நம்ம அதை தப்பாக இது பண்ணிகிட்டு இருப்போம். ஆனால் அதில் உள்ள இது என்ன தப்பு என்ன, அதை எப்படி நம்ம ரெக்டிஃபை பண்ணணும், இதெல்லாமே வந்து பேச்சு மொழியில் உள்ளதே அப்படியே பண்ணக்கூடாது. அப்போ இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள்லாம் தமிழில் வந்து நம்ம வந்து தமிழில் வந்து ரொம்ப ஒரு அலட்சியமாகவும் எடுத்துட முடியாது. ஏன்னா நம்ம ஒரு சின்னதாக ஒன்று நினச்சிக்கிட்டு இருப்போம், அதை போய்ட்டு கேட்பாங்க. நம்ம வந்து இந்த இப்போ எடுத்துக்காட்டு வந்து இந்த வல்லின மிகும் இடங்கள் மிகா இடங்கள், அந்த இச்சி இந்த இடத்துல மிகுமா மிழாதா, அந்த மாதிரியான கன்ஃபியூஷனு, இந்த மாதிரி விஷயத்தில் நம்ம வந்து ரொம்ப ஒரு சின்னதாக நினைப்போம். தமிழில் வந்து மிகப்பெரிய இது ப்ளே பண்ண போகிறதே அதுவாக தான் இருக்கும். ஓகே இந்த இடத்துல இது வரும், இது வராது அப்படின்ற. அப்போது தமிழை வந்து ரொம்ப அலட்சியமாகவே பண்ணக்கூடாது. இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையுமே தெரிஞ்சு வச்சுக்கணும். இலக்கணத்தில் வந்து நம்ம பேச்சு மொழிக்கும் நம்மளுடைய இலக்கண ரீதியான மொழிக்கும் உள்ள வித்தியாசம் என்னங்கிறது நம்ம வந்து அந்த இலக்கணத்தை முழுசாக படிக்கும் போது தான் தெரியும். அப்போ நம்ம வெறுமே பேச்சு மொழி மட்டுமே தமிழுக்கு இது இல்லை. அப்போ எழுத்து மொழியாக வரும்போது அதில் உள்ள இது என்ன அப்படிங்கிறத நம்ம இலக்கணத்தை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக நம்ம இது பண்ணலாம். இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய சவால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பேச்சு மொழியில் இலக்கணம் பெருசாக இது பண்ண மாட்டாங்க. அது ஒரு இதுவே இருக்கும். ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸில் நீங்கள் போனீங்கன்னா சொல்லுவாங்க, நம்ம வந்து கிராமரில் படிச்சுட்டு போயிட்டு ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட்டு, அடுத்து வெர்பு, அடுத்து வந்து காம்பனண்ட் அந்த மாதிரி போட்டு இது பண்ணுவோம். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே ஸ்போக்கன் போகும்போதே சொல்லுவாங்க, இங்கே வந்து நீங்கள் பேசும்போது இலக்கணத்தை என்ன பண்ணக்கூடாது, பார்க்கக்கூடாது. நீங்கள் இங்கிலீஷ் வார்த்தையை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம், அவங்க என்ன கேட்குறாங்க அதுக்கு நம்ம பதில் சொல்கிறோம், அந்த மாதிரி தான் இது பண்ணணும். இங்கே வந்து நம்ம அந்த கிராமட்டிக்கு இது பண்ணக்கூடாது. அதுதான் வந்து பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் உள்ள வித்தியாசமே. நம்ம பேச்சு மொழி இது பண்ணும்போது நம்ம அங்கே இலக்கண ரீதியாக இது பண்ண மாட்டோம். ஆனால் இப்போ உங்களுக்கே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு லெட்டர் ஒன்று எழுதுவாங்க. எல்லாருக்குமே இருக்கக்கூடிய பெரிய சிக்கல் தான். எல்லாம் நல்லா பேசுவோம், திடீர்னு ஒரு எழுத கொடுத்து இந்தாப்பா லெட்டர் எழுதி கொடுப்பா அப்படின்னா நம்ம பேந்த முழிப்போம். என்னத்தை எழுதுறது, எங்கே தொடங்குறது, எப்படி எழுதுறது அப்படின்னு. அதுதான் இது நம்ம பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்குமான சிக்கல் அங்கே தான் இருக்குது. நம்ம இலக்கணம் படிக்கிறது மூலமாக ஒரு லெட்டர் ஒன்று இது பண்ணுறோம்னா அந்த லெட்டரை எப்படி ஃப்ரேம் பண்ணணும், எந்த வார்த்தையை எப்படி எழுதணும், தமிழில் நம்ம பேசக்கூடிய பேச்சு இதுக்கும் வழக்கு மொழிக்கும் என்ன இது வித்தியாசம் இருக்குது, அதை நம்ம எப்படி ஃப்ரேம் பண்ணணும், ஒரு வாக்கியத்தை எப்படி தொடங்கணும், எப்படி முடிக்கணும், எங்கே நிறுத்தற்குறிகள் இடணும், எங்கே இடக்கூடாது, எந்த இடத்துல வல்லினம் மிகும், எந்த இடத்துல வல்லினம் மிகாது, இதெல்லாம் மதிப்பிற்குரிய வார்த்தைகள், எந்தெந்த வார்த்தைகளை யாராருக்கு பயன்படுத்தணும், இதெல்லாமே வந்து இலக்கணம். இதை படித்து இது அங்கே இலக்கணத்தை தெரிஞ்சுக்கிட்டதுனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், அடுத்து நம்ம ஒரு ஆஃபீஸ் ஸ்ட்ரக்சருக்குள்ளே வரோம், கவர்மெண்ட் இதுக்குள்ளே வரோம் அப்படின்றப்போ அதுக்கான வார்த்தைகளை என்ன பயன்படுத்தணும், எங்கே அந்த இலக்கணத்தை கரெக்டாக யூஸ் பண்ணணும், அந்த இதெல்லாமே வந்து இலக்கணம் நிறைய விஷயங்களில் உங்களுக்கு வந்து ப்ராக்டிக்கலாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம பேச்சில் இல்லைனாலும் நம்மளுடைய ஜாபில் நிறைய யூஸ் ஆகும். நம்ம எழுத்து ரீதியாக ரிட்டன் லைவ் பண்ணும்போது நமக்கு அது விஷயங்கள் தெரிய வரும். இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் வழுவாக இருக்கலாம், அல்லது இந்த அகர வரிசை, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ணுறப்போ நல்லா தெரியும். செய்யுளை பொறுத்த வரைக்கும் வந்து இங்கேயுமே அந்த எந்த விஷயத்தை எப்படி பண்ணணுங்கிறது, ஒரு ஆசிரியர் குறிப்பு இருக்குன்னா ஆசிரியருக்கான குறிப்பு நம்ம என்ன பண்ணோம், ஒரு ஃபேக்ட்ரி இதாக மனப்பாடம் பண்ணிக்கலாம்.
அது இங்கே பிறந்தார், இங்கே வளர்ந்தார், இன்னும் படித்தார், இந்த வேலைக்கு போனார், இந்த இடத்துல இந்த நூல்கள் எழுதினார், இந்த இடத்துல இறந்தார் அப்படின்னு சொல்லி ஒரு செயினாக விழும். ஆனால் செய்யுளுங்கிறப்போ பாட்டு வரிகளை நீங்கள் என்ன பண்ணணும், அப்போ வந்து நான் தொடக்கத்துலேருந்து இது வரைக்கும் முடிக்கணுமா, இந்த காதையில் ஆரம்பிக்குது இங்கே முடிக்கணும், அந்த மாதிரி பண்ணுமான்னு பார்த்தீங்கன்னா செய்யுளை பொறுத்த வரைக்கும் அதோட பொருள், அதோட கருத்து என்ன அப்படிங்கிறத நம்ம முதல்ல நல்லா புரிஞ்சுக்கணும். செய்யுளில் வந்து நீங்கள் வந்து எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணுமானா 100% கிடையாது. இதில் வந்து ஒரு 50% மனப்பாடம் பண்ணணும், 50% புரிஞ்சுக்கணும். 50% மனப்பாடங்கிறது அதாவது கான்செப்டில் வராத சில ஃபேக்டை நம்ம மனப்பாடம் பண்ணணும். மிச்சம் உள்ள 50% நம்ம புரிஞ்சுக்கணும். இது இந்த நூல் இதை தான்ப்பா சொல்ல வருது, இந்த ஆசிரியர் ஏன் இந்த நூலை எழுதுறாரு, அவருடைய கருத்துக்கள் ஏன் இப்போ பௌத்தத்தை சார்ந்து இருக்குது, அப்போ அவருக்கும் பௌத்தத்துக்கு என்ன காரணம், அந்த மாதிரியான புரிதல் மூலமாக நம்ம வந்து என்ன பண்ணலாம், இவர் நூலை எழுதலாம். இப்போ ஒரு சில ஆத்தர்லாம் சொல்லலாம், இவர் இந்த புத்தகத்தை எழுதியிருப்பார், இந்த புத்தகத்தை அவர் எழுதிருக்க மாட்டார், நமக்கு தெரியாதான் இருக்கும். ஒரு புது புத்தகத்தை ஒரு புது நூலுடைய பெயரை கொடுத்து இது யாருடையதுன்னு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அப்போது அந்த இதனுடைய கருத்துக்களை சார்ந்தோ அல்லது அந்த புத்தகத்தை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், இது இந்த ஆசிரியர் எழுதியிருப்பார், இது எழுத மாட்டார் அப்படிங்கிற புரிதல் நமக்கு வரும். அதுக்கு தான் அந்த கான்செப்ட், அதாவது என்னென்ன கருத்து ரீதியாக என்ன இதெல்லாம் சொல்ல வராங்க அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு படிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். செய்யுளுடைய வரிகளுக்கு நம்ம எந்த அளவுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் தரணும்னா, அந்த வரியை படிச்சிங்க அப்படின்னா அதனுடைய பொருள் நமக்கு புரியணும். அதனுடைய வரி வந்து முழுக்கவும் என்ன பண்ண தேவையில்லை, நீங்கள் மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆனால் அந்த ஒரு தமிழ் வரியை படிக்கும்போது சங்ககால தமிழ் இருக்கு இல்லையா, அந்த வரியை ஒரு வரி படிச்சிங்கன்னா அதனுடைய பொருள் புரிகிற அளவுக்கு நீங்கள் இது பண்ணிக்கிட்டால் மட்டும் போதும். அந்த வரியை மனப்பாடம் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக்குமே அதான். போய்ட்டு என்ன பண்ணுவாங்க, வரியை போய்ட்டு மனப்பாடம் பண்ணுறாங்க. ஆனால் வரியை மனப்பாடம் பண்ணிருப்பாங்க, அதில் உள்ள ஒரு வார்த்தையில் டேஷ் போட்டு இதோட பொருள் என்னன்னு கேட்பாங்க. அங்கே அவங்க அதை அவங்களுக்கு என்ன பண்ணுற மாட்டாங்க, தெரியாது. அப்போ வந்து இதுதான் பொருள் உணர் கற்றல் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து பைக்காட் இருக்கு இல்லையா, அதாவது பொருளை புரியாமல் மனப்பாடம் பண்ணுறது ஒரு வகம். இன்னொன்று வந்து பொருளை உணர்ந்து அதை கற்றுக்கிறது. நம்ம தேவை வந்து இங்கே வந்து அதனுடைய பொருள் உணர்ந்து கட்டுறது தான் நமக்கு தேவை. அப்போது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வரிக்கான அர்த்தம் நமக்கு தெரியணும், அந்த வரியில் உள்ள ஒவ்வொரு வார்த்தைக்கான பொருள் நமக்கு தெரியணும். அது தெரிஞ்சால் நமக்கு போதும். நம்ம வந்து பாட்டை மனப்பாடம் பண்ணுங்கிற அவசியங்க கிடையாது. செய்யுளில் வேறு ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே செய்தியை வந்து பல நூல்கள் சொல்லியிருக்கும். இப்போ வந்து எடுத்துக்காட்டுக்கு நம்ம தமிழ்நாடுன்னு இருக்குன்னா சங்க இலக்கியத்திலே தமிழ்நாடுங்கிற பேரை மென்ஷன் பண்ணிருக்காங்க. தமிழ்நாட்டினுடைய பரப்பு பார்த்திங்கன்னா வடக்கே வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த திருப்பதி மலையிலேருந்து இங்கே குமரி காட்டல் வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டோட இது பண்ணுறாங்க. அப்போ இதை வந்து ஒரு 3 வகையான செய்யுள் சொல்லுது. புறநானூற்றில் சொல்லியிருப்பாங்க, சிலப்பதிகாரத்தில் சொல்லியிருப்பாங்க. அப்போ ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன, அந்த பாடல் வரிகளை பார்க்கணும். அந்த வரிகளில் இருக்கக்கூடிய ஒரே மாதிரியான வரிகள் என்ன, அந்த ரெண்டுத்தையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணக்கூடியது என்ன. இங்கே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே தகவலை 2-3 நூல்கள் சொல்லுதுன்னா அந்த 3 நூல்களுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்னவோ அந்த வித்தியாசத்துக்கான வார்த்தையை நோட் பண்ணி வச்சுக்கிட்டு, இந்த வார்த்தை இந்த நூலில் சொல்கிறாங்க, அதாவது தமிழ்நாடுன்னு தான் சொல்கிறாங்க, ஆனால் அதில் இருக்கக்கூடிய கருத்து ரீதியாகவோ அல்லது வார்த்தை ரீதியாக அவங்க வித்தியாசப்படுத்துகிறாங்க இல்லையா, அந்த 3த்தையும் நம்ம ஒன்றா கம்பைல் பண்ணி அது 3த்துக்கும் உள்ள வித்தியாசத்தை வச்சு இப்படி வந்தால் இது புறநானூறுப்பா, இதை சொன்னால் இது சிலப்பதிகாரம், இப்படி வந்தால் இந்த நூல் அப்படிங்கிறத நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கணும். நிறைய பேர் பண்ணுற தப்பே அதுதான். அதை என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கருத்துக்களை போட்டு எல்லாத்தையும் குழப்பிக்கக்கூடாது. அதை நம்ம தெளிவாக இது பண்ணிக்கும் போது என்னென்னா, முதல் தடவை படிக்கும்போதே ஓகே 3 நூல் ஒரே கருத்தை சொல்லுது, 3த்தையும் ஒன்றா எழுதி வச்சுக்கிட்டு இந்த வார்த்தையில் இது, இந்த வார்த்தையில் இந்த நூல் அப்படின்ற ஒரு பிரித்து படிச்சிட்டோம் அப்படின்னா அது ரொம்ப நாளைக்கு நமக்கு ஞாபகம் இருக்கும். நமக்கு அந்த குழப்புது, அதாவது நல்லா படிச்சிருப்போம், எக்ஸாம் ஹாலில் போய் குழப்புன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த எண்ணமே வராது. தமிழில் நீங்கள் முதல்ல 100 மார்க் எனக்கு ஓகே, நான் வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக தமிழ் படிக்கணும்னு ஆசைப்பட்றேன், எனக்கு தமிழில் 100க்கு 100 வரணும், நான் எதையுமே மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிலபஸ் ஓரியன்டான ஸ்டடீஸ். ஏன்னா நம்ம வந்து முதல்ல என்ன பண்ணோம்னா 6th to 12th வந்து ஏற்கனவே படித்து வச்சுருப்பீங்க, அல்லது புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறீங்கனாலும் சிலபஸ் ஓரியன்டாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். சிலபஸ் ஓரியன்டாக ஸ்டார்ட் பண்ணி பகுதி ஆல் என்ன இருக்குது, ஆல் என்ன இருக்குது, ஈல் என்ன இருக்குது, அந்த 3த்தையும் வச்சு அந்த 3க்கான வேர் டு ஸ்டடி மாதிரி வச்சு நீங்கள் 3த்தையும் நல்லா தரவாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். முதல்ல ஸ்கூல் புக் சோர்ஸு, அதுக்கடுத்து ப்ரீவியஸ் இயர், அதுக்கடுத்து ரெஃபரன்ஸ் புக்கு, இந்த 3த்தையும் கம்பைல் பண்ணி நீங்கள் படித்து பழகிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100க்கு 100ங்கிறது ரொம்ப சாதாரணமான ஒன்று தான். 100 தமிழில் 100 எடுக்கிறதுங்கிறது ஒன்றும் முடியாத காரியம்லாம் இல்லை. அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். நம்மளோட ப்ரிப்பரேஷன் எப்படி ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் புக்ஸ்லேருந்து ஆரம்பிச்சிருப்போம். 6ஆவதுல ஆரம்பித்து 12வது வரைக்கும் படிச்சிருப்போம். அதுக்கப்புறம் ஓல்டு புக் படிப்போம், அதுக்கப்புறமேட்டுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்ப்போம். ஆனால் இல்லை எனக்கு ஃபுல் மார்க் வேணும், இந்த 120 நாளில் நான் தமிழை நல்லா படிக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா சிலபஸ் வைஸான ஸ்டடீஸை ப்ரிப்பேர் பண்ணுவேன் நான். ஏன்னா சிலபஸ் வைஸாக நீங்கள் படிக்கும்போது, ஏன்னா கேள்வி வந்து சிலபஸ் வைஸ்லாம் வரப்போகுது. ஒரு டாபிக் இருக்குன்னா அந்த சிலபஸ்லேருந்து ஒரு கேள்வி 2 கேள்வி வரப்போகுது. அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, சிலபஸ் ஓரியன்டாக படித்து சிலபஸ் ஓரியன்டாக எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு சொல்லி நம்ம அதை
தொகுத்து படிக்க போகிறோம். நம்ம ஸ்கூல் புக்ஸை பொறுத்த வரைக்கும் சிலபஸ் வைஸாக இருக்காது. ஒரே விஷயம் ஒரு 3 இடத்துல 4 இடத்துல இருக்கும். நம்ம 6வது மட்டும் ஒரு டைம் படிப்போம், அடுத்து 10வது படிப்போம். அப்போ ஒரே விஷயம் 2 இடத்துல இருந்தாலும் 2ம் தனித்தனியாக படிப்போம். ஆனால் சிலபஸ் வைஸாக படிக்கும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஓகே அந்த அகர வரிசைன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா அகர வரிசையில் என்னென்ன மெத்தடில் அந்த வார்த்தையில் நம்ம ஸ்ப்ளே பண்ணணும், வரிசைப்படுத்தணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குவோம். அதுக்கடுத்து அந்த பொருத்தமான இணை அடைமொழிகள் அப்படின்னா, அடைமொழிகள்ங்கிறப்ப எல்லாத்தையும் பண்ணுவோம். நம்ம என்ன பண்ணுவோம், முதல்ல சங்க இலக்கியம் படிச்சிருப்போம், அடுத்து இக்கால இலக்கியங்கள் படிப்போம், அடுத்து இடைக்கால இலக்கியம், அடுத்து பக்தி இலக்கியம் படிப்போம். ஆனால் இங்கே பொருத்தமான இது அல்லது அடைமொழின்னு வரும்போது சங்க இலக்கியத்தில் ஆரம்பித்து இப்போ உள்ள நூல் வரைக்கும் என்னென்ன அடைமொழிலாம் நம்ம சொல்கிறோம், யாரெல்லாம் அந்த அடைமொழியை கொடுத்துருக்கா, யாரெல்லாம் அதோட ஆசிரியர் அப்படின்னு சொல்லிட்டு தொகுத்து படிக்கிறோம். அப்போது மார்க் நம்ம ஹையாக ஸ்கோர் பண்ணணும், நமக்கு இந்த 120 நாளில் நம்ம நல்லா ஃபாஸ்ட்டாக ஹை பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது சிலபஸ் வைஸான ஸ்டடி வந்து தமிழில் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி 3 தான். ஒன்று ஸ்கூல் புக்கு, இன்னொன்று ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், இன்னொன்று ரெஃபரன்ஸ் புக்கு. இந்த 3 புக்கையும் வச்சு நல்லா ஹை பண்ணணும்னா கண்டிப்பாக 100க்கு 100 எடுக்கலாம். தமிழில் செய்யவே கூடாது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அட்டை டு அட்டை படிக்கிறேன்னு சொல்லிட்டு ஸ்கூல் புக்கை படிச்சுட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கதை ரீதியாக போய்ட்டு இந்த துணைப்பாடத்தை போய்ட்டு நல்லா வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. துணைப்பாடம் படிக்கணும் தான், ஆனால் படிச்சுட்டு ஃபஸ்ட் டைம் படிச்சுட்டு இதில் கண்டென்ட் இது தான், இது வரும் இது வராதுன்னு ஸ்ப்ளிட் பண்ணி படிக்கிறது நமக்கு தெரிஞ்சுக்கணும். நிறைய பேர் பண்ணுற தப்பே அதுதான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று கொஸ்டின் ஏரியாவாக இருக்கும், அதாவது சங்க இலக்கியத்தில் கேள்வி வந்துக்கிட்டே இருக்கும். சங்க இலக்கியத்தினுடைய வரிகளில் இருக்கக்கூடிய வார்த்தைகளை அண்டர்லைன் பண்ணிட்டு டேஷ்க்கு போட்டு அதில் இதோட பொருள் என்னன்னு கேட்பாங்க. ஆனால் அவங்க தற்கால இலக்கியத்துக்கு போய்ட்டு நல்லா இன்டெப்த்தாக படிப்பாங்க, சங்க இலக்கியத்தை படிக்க மாட்டாங்க. அப்போது பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எது கொஸ்டின் ஏரியான்னு தெரியாமல் கொஸ்டின் ஏரியாவை கம்மியாக படித்து தெரிஞ்சு வச்சுப்பாங்க, தேவையில்லாத இன்னெல்லாம் இன்டெப்த்தாக படித்து வச்சுருப்பாங்க. அப்படி நம்ம போதை என்னென்ன பார்த்தீங்கன்னா, கண்ணதாசனை பற்றி என்ன பண்ணுவாங்கன்னா, கண்ணதாசன் வாழ்க்கையில் நடந்ததெல்லாம் சொல்லி என்ன பண்ணுவாங்க, இவர் அப்படி இருந்தார் அப்படி இருந்தான்னு சொல்லிட்டு அந்த வாழ்க்கை சம்பவத்தெல்லாம் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. இங்கே ஒரு ஔவையார் வாழ்க்கையில் நடந்ததை ஒரு இன்சிடெண்ட்டாக கொடுத்து வச்சுருப்பாங்க, இதை பெருசாக தெரிஞ்சிக்க மாட்டாங்க. அப்போது நமக்கு படிக்க வந்ததுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி தெரிஞ்சுக்கணும், நமக்கு என்ன தேவை அதை தான் நம்ம வந்து கான்சன்ட்ரேட் பண்ணணும். அன்வான்டான ஸ்டோரிஸை நம்ம நெக்லெக்ட் பண்ண கற்றுக்கணும். தமிழை பொறுத்த வரைக்கும் அதுதான், நமக்கு தமிழுக்கு என்ன தேவை, எதில் கேள்வி வருன்றதை மட்டும் தெரிஞ்சு நம்ம படித்தாலே நம்ம ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். நம்ம டைவர்ட் ஆக போகிறது எதுலன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய அன்வான்டான ஸ்டோரிஸ் இடையில இருக்கும். அப்போ அந்த கதைகளுக்குள்ளே நம்ம போயிடக்கூடாது, அதை ரிலேட்டடாக போய்ட்டு நிறைய தெரிஞ்சிக்கக்கூடாது. முக்கியமாக வந்து சங்ககால இலக்கியத்தில் நிறைய விஷயங்கள் கொடுத்துருப்பாங்க, அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதை பற்றி பண்ணோம்னா அது எல்லாமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நமக்கு யூஸ் ஆகும். தற்கால இலக்கியம்னு வரும்போது ஒரு சில விஷயங்கள் வந்து நார்மலாக இருக்கும், ஒரு சில விஷயங்கள் முன்னாடி நடந்தது என்ன பண்ணிருப்பாங்க, வரலாற்று பின்னணியில் பண்ணிருப்பாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணோம், எது தேவைன்றதை நல்லா தெரிஞ்சு பண்ணணும். அன்வான்டான ஸ்டோரிஸ்குள்ளே நீங்கள் வந்து என்ன கூடாது, தமிழில் பண்ணக்கூடாது. துணைப்பாடத்தில் வந்து ஜஸ்ட் வந்து கதை மாந்தர்கள் என்ன பண்ணுறாங்க, இந்த கதை என்ன சொல்ல வருது, அந்த மாதிரி மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். அந்த கதையை மனப்பாடம் பண்ணுறதோ அல்லது அந்த கதைகளை உட்காந்து என்ன பண்ணுறது இன்டெப்த்தாக படிச்சுட்டு இருக்க தேவை கிடையாது. கலைமகள் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி காட்டுமன்னார் கோயில்.